வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சில மக்களுடைய மிகப்பெரிய தவறு என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இது உங்களுடைய தவறானதா கூட இந்த இடத்துல இருக்கலாம். எதை குறித்து நீங்க பேசுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை உடையவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அதை இதுல பிடித்துக் கொள்கிறீர்கள். நீங்க எப்படியாக அதை இந்த இடத்துல பிடித்துக் கொள்கிறீர்கள்? தேவன் இந்த இடத்துல வாக்களித்தல, தேவனாலே கொடுக்கப்பட்ட காரியங்கள் அல்ல. இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் குறித்து சில நேரம் மக்கள் தங்களுடைய உறவுகளை பிடிக்கிறவராய் இருக்கிறார்கள். தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய வியாபாரங்களை, பண வாழ்க்கையை, அவர்களுக்கு இந்த உலகத்திலே கைப்பற்றின காரியங்களை பிடித்துக் கொள்கிறவரா இருக்காங்க. சில நேரம் சில மக்கள் பொறாமைகளை, வெறுப்புணர்ச்சிகளை, மன்னிக்க முடியாத எண்ணங்களை கூட தங்கள் வாழ்க்கையில பிடித்துக் கொண்டவரா இருக்காங்க. அவங்க அப்படியே சொல்றாங்க, நான் ஏன் மன்னிக்கணும்? நான் ஏன் இந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும்? நான் ஏன் இதை செய்யணும்? நான் ஏன் அதை செய்யணும்? ஆனா தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் நாம் செய்கிறவராய் இல்லாத பட்சத்திலே, அப்ப நாம எதிர்பார்க்கிறது மட்டும் தேவன் எப்படி செய்கிறவராய் இருப்பதை நீங்க இடத்துல எதிர்பார்க்கிறேன். ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க புரிந்து கொள்றதுக்காக எல்லாமே கடந்து போகும். இந்த பூமியிலே நீங்கள் கைப்பற்றுகிற எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு காலம் உண்டு. ஒரு எக்ஸ்பைரி டேட் நிச்சயமா இந்த இடத்துல இருக்கு. நீங்க மளிகை சாமான் வாங்க கடைக்கு இந்த இடத்துல போயிருப்பீங்கன்னா, நீங்க அப்படியான பொருட்கள் இந்த இடத்துல வாங்கும்பொழுது அந்த பொருட்கள்ல அது எப்பொழுது தயாரிக்கப்பட்டது, அது எது நாள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம், அது குறிப்பிடப்பட்டதா இருக்கு. அது தற்செயலாய் குறிப்பிடப்பட்டதா, இல்ல ஏதோ குறிப்பிடுறதுக்காக குறிப்பிடப்பட்டதா, இல்ல அதனுடைய காலாவதி தேதி ஒன்று உண்டு. அது நாள் வரைக்கும் தான் நாம் அதை பயன்படுத்த முடியும். அந்த நாளை தாண்டும் பொழுது அது பாதிக்கப்படலாம். அது மற்ற பிரச்சனையால் இந்த இடத்துல ஆட்கொள்ளப்படலாம். உதாரணத்துக்கு ஒரு பிரெட் நீங்க வாங்குறீங்க, அந்த பிரெட் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். அந்த நாள் கடக்கும் பொழுது அதுல இந்த இடத்துல பூஞ்சைகளை நீங்க பார்க்கலாம், அது கெட்டு போகிறத பார்க்கலாம், அதனுடைய தன்மை இந்த இடத்துல வறண்டு போகிறதை நீ இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்? ஏன்னா அந்த நாள் வரைக்கும் அது பதப்படுத்தப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறது. அது நாள் பிடித்து முடிந்தது. நம்முடைய சரீரமும் அது போலதான். நம்முடைய சரீரத்தின் உறுப்புகள் ஏங்குற வரைக்கும் தான் நாம நம்முடைய பெயர்களை சொல்லி அழைக்கப்படுகிறோம். நம்ம சரீரத்தினுடைய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கும் பொழுது, நம்முடைய உறுப்புகள் இந்த இடத்துல அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்தும் பொழுது, இருதயம் துடிப்பது நிற்கும் பொழுது, யோசித்து பாருங்க, மக்கள் இந்த இடத்துல என்ன பெயரை சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க? இன்னும் நான் சொல்ற சரியா? அதன் பிற்பாடு இந்த இடத்துல நம்முடைய பெயர்களை அவங்க பயன்படுத்துறது கிடையாது. இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த உயிர் பிரிந்தால் அதற்கு பெயர் இனம். நான் சொல்ல சரியா? அவ்வளவுதான். டெட் பாடி. ஏன் இது இப்படி குறிப்பிடுறீங்க? ஏன்னா நீங்க யாராக வேண்டுமானாலும் இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க எவ்வளவு பெரியவராய் இந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பணக்காரராய் வேண்டுமானாலும் இந்த இடத்துல இருக்கலாம். நம் உடலில் இந்த ஆத்மா பிரிந்த பிற்பாடு, இந்த உயிர் பிரிந்த பிற்பாடு நமக்கு பொதுவான பெயர் உண்டு, இனம். அவ்வளவுதான். ஆனா நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையின் காரியங்களை இன்னும் பிடித்து கொண்டவரா இருக்கீங்க, மன்னிக்க முடியாதவரா? உங்களுடைய இருதயங்கள் இந்த இடத்துல இன்னும் அந்த கோபத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க இந்த வீடியோ இந்த இடத்துல பாருங்க, எல்லாமே கடந்து போகும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். மக்களே, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நேரமானது வரும், கடந்து போகும். அது இனியும் நம் வாழ்க்கையில் இடத்தில் இருப்பதில்லை. அது காலாவதி ஆகும், முடிந்து போகும். எனவேதான் தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தையில் எச்சரிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதை பிடித்தவரா இருக்கிறீர்களோ அது இந்த இடத்துல கைவிட வேண்டுமானால் விடுங்க, அது உங்களை விட்டு போகட்டும். என தேவன் புது காரியங்களை உங்க வாழ்க்கைக்குள்ளா இந்த இடத்துல கொண்டு வந்து அவர் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நான் பேசுவது என்னன்றதை நீங்களே குறிச்சுக்கும்படி இந்த வீடியோவை பாருங்கள் பொழுதும். ஏய், என்னை நல்லா பாருங்க, என்னை நல்லா உத்து பாருங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. வயதானவன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான், கடைசி காலத்தை எண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் நான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. எல்லாமே கடந்து போயிடும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத வேகத்தை விட இது எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு. என்னுடைய விளையாட்டுகள், என்னுடைய அனுபவம், நான் எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருந்தேன். எனக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்கு, என்னுடைய அம்மா செய்கிற நல்ல உணவு என் குடும்பம் முழுவதும் ஒன்றாக இணைவோம் ஞாயிற்றுக்கிழமையில். எல்லாமே நான் அடைஞ்சேன். என்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. நான் விரும்பாதது எல்லாமே எனக்கு நடைபெற்றது.
என் கண்களை திறக்கும் போது எனக்கு 50 வயசாக இருந்தது, 70 ஆச்சு, 90 ஆச்சு. எல்லாமே கடந்து போயிடுச்சு. எவ்வளோ நாட்கள்? எதுவுமே இல்லை. எல்லாமே கடந்து போயிடுச்சு. இது எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நான் கிடையாது. இது வெறும் ஒரு மேல் உரை மட்டும்தான். இது உலகத்தினால அழிக்கப்பட்டு மண்ணுக்கு சென்றுவிடும். இந்த கண்களை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்த நான் பார்க்கிறேன். இந்த கால்களை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்திற்கு நான் போகிறேன். நான் வயதாக மாட்டேன். எனக்கு மரணமும் இல்லை. நான் நீங்கள் எதை கவனமாக கவனிக்கவில்லையோ அதுதான் நான் உங்கள் ஆத்துமா. நான் உண்மையில் இருக்கேன். கண்ணாடி வழியாக பார்க்கிறது நீங்கள் கிடையாது, அது உங்கள் ஆத்துமா. ஒரு நாள் நீங்கள் இளமையாக இருந்தீங்க, வயது உள்ளவனாக மாறினீங்க, இறந்தீங்க. உங்களுடைய ஆத்துமா நித்திய கால வாழ்க்கை அடைய போய்விடும். எப்பயாவது நின்று யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய கண்கள் உண்மையாகவே திறக்கப்படும் போது நீங்கள் எந்த இடத்திற்கு செல்வீங்க? நான் இதை ஆத்துமாவை குறித்து சொல்கிறேன். வெளியே இருக்கிற காரியங்களை குறித்து மறந்துவிட்டு உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை குறித்து நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் இந்த புஸ்தகத்தை, பரிசுத்த புஸ்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். நல்லது மக்களே, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகும். இதான் நிஜம். இந்த வீடியோ தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க முடியும். இது நான் வரைக்கும் நான் பொறாமைகளை, பொய்களை, இந்த இடத்துல மன்னிக்க முடியாத எண்ணங்களை என் வாழ்க்கைக்குள்ளாக நான் சுமக்கிறவனா இருந்தேன். நான் அதை இந்த இடத்துல விட்டு விட விருப்பம் இல்லாத ஒருவனா இந்த இடத்துல இருந்தேன். ஆனா தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்க இப்ப என்ன செய்யணுன்றது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமா அதை நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும். அந்த கவலைகளும், அந்த வலிகளும், அந்த வேதனைகளும், அந்த பிரிவினையும், அந்த துக்கமும் கூட கடந்து போகும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற புது வாழ்க்கைக்கு உங்களை நகர்த்தும்படி. எனவேதான் ஆண்டவராக இயேசு பூமியிலே அவர் இந்த இடத்துல வந்த பொழுது நமக்கான உதாரணத்தை இந்த இடத்துல கொடுத்தார். ஆண்டவராக இயேசுவுக்கு பாவம் ஏதாச்சும் இருந்ததா? ஆண்டவராக இயேசு ஏதேனும் தவறானதை விருப்பம் செய்தாரா? ஆனா ஏன் அவர் யோவான் ஸ்தானகராலே தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற இந்த இடத்துல சென்றார்? ஏன் அந்த செயலானது இந்த இடத்துல செய்யப்பட்டது? ஏன்னா அவர் அந்த தெளிவாய் பேசியிருக்கிற பிரகாரமாய் நமக்கு அவர் உதாரணத்தை கொடுக்கும்படி. ஒருவேளை மற்ற மனுஷர்கள், மற்ற தீர்க்கதரிசிகள் அந்த வார்த்தை சொல்லியிருந்தா சிலர் ஏற்றுக்கொள்ளாம கூட போயிருக்கலாம். சிலர் அப்படியா கூட சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு பாவம் இருந்தது. ஆனா ஆண்டவராக இயேசு பூமியிலே நம்மோடு இந்த இடத்துல இருந்த அந்த சமயம் அவர் அப்படியான செயலை செய்த காரணம் அவர் நிரூபித்தார். நாம இந்த இடத்துல எந்த வழியிலே அவர் ராஜ்யத்திற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும், அதுதான் நீங்க புரிந்து கொள்ளும்படியாய் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஏன் யோர்தான் நதியிலே நாம் நம் பழைய வாழ்க்கை விட்டு புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோவானதும் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும். வீடியோவை பாருங்கள் இப்பொழுதும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கும் முன்பாக இந்த இடத்துல நடந்த 3 நிகழ்வுகள் குறித்து. முதல் நிகழ்வு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை கடந்து வந்த நிகழ்வு. அவங்க அந்த இடத்துல இருந்து வந்தாங்க, வனாந்திரத்தை கடந்து அடிமைத்தனத்தை தாண்டி அவங்களுடைய விக்கிரக ஆராதனை மற்றும் முணுமுணுப்பது எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. எனவே அவங்க யோர்தான் நதியை கடப்பது மூலியமாக சுத்திகரிக்கப்படுவதற்கு அந்த இடத்தை தாண்டி வர வேண்டியது அவசியமா இருந்தது. அதுக்கு பிற்பாடு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போனாங்க அதை கைப்பற்று. நம்ம முன்பாக பார்த்தது போல கில்கால்ல அவங்களுடைய காலடி அச்சு விடப்பட்டிருந்தது. தேவன் வாக்களித்ததை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த அச்சு அங்கு விடப்பட்டிருந்தது. ஆனா யோர்தான் நதியை கடந்த பிற்பாடு மட்டுமே இது நடந்தது. அதுக்கு பிற்பாடு நம்ம எலியாவை பார்த்தோம். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் சுத்திகரிக்கப்படுவது, தூய்மையாக்கப்படுவது யோர்தான் நதியில கடந்து அவசியமா இருந்தது. இதுக்கு பிற்பாடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். எலிசாவும் யோர்தானை கடந்து வர வேண்டியது அவசியமா இருந்தது. எனவே அவருடைய ஊழியத்தை அவர் அந்த இடத்துல துவங்கும்படியாக தேவனுடைய ஆவி, எலியாவின் மீதுள்ள ஆவி அவர் மீது இறங்குவதற்காக. நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் ஒருவேளை இப்ப நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல நடைபெற்றிருக்கலாம். யோவான் ஸ்தானகர் வனாந்திரத்துல வளர்ந்தார். இந்த இடம் அந்த வனாந்திரத்துக்கு அருகாமையில இருக்கு. இந்த இடத்துல தான் தண்ணீருடைய ஆழம் குறைவா இருக்கும். ஏற்கனவே முன்பாக விளக்கினது போல இந்த இடம் சரியானதா இருந்தது தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு. அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் மற்றும் வரலாற்றை கணிப்பவர்கள் வேதாகமத்துடைய விளக்கங்கள் நமக்கு உதவி செய்தது ஒரு வரைபடத்தை உருவாக்கும்படியாக. கற்பனை செய்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு யோவான் ஸ்தானகரால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். இந்த இடத்துலதான் முதல் முறையாக திருத்துவம் வெளிப்பட்டது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் முதல் நிகழ்வாக இருந்தது. பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட்டது. இந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியம் துவங்கியது. குணமாக்குதல் மற்றும் வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். இந்த ஆசீர்வாதம் என்னை வந்து சேர்ந்தது மற்றும் உங்களை வந்து சேர்ந்தது. காலத்தினுடைய முடிவு வரைக்கும் இன்னும் அநேகரை இன்னும் சேர வேண்டியதா இருக்கு. இந்த தேசம் மற்றும் யோர்தான் நதி அநேகருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை சென்றடைய வேண்டியதா இருக்கு. மோசேயினுடைய காலம் துவங்கி நம்ம பார்த்தது போல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது இந்த யோர்தான் நதியை கடந்து செல்லும்படியாக. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறுவதற்கு மற்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீதாக வருவதற்காக. சந்தேகம் இல்லாம சொல்லலாம், இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையா இருக்கும். மிகப்பெரிய கைப்பற்றுதல் மற்றும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம் அனைவருக்கும் செய்த வாக்குத்தத்தம். நல்லது மக்களே, இந்த வீடியோல நீங்க பார்த்த பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது வந்து இறங்கினார். அந்த வார்த்தை எவ்வளவு நிஜம் என்பதை நீங்க இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆம், தேவனுடைய ஆவி அவர் மீது வந்து இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது. பிதாவானவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேனே. இந்த இடம்தான் பரிசுத்த திரித்துவம் இணைந்த இடம் என்று கூட நான் சொல்ல முடியும். பிதா, குமாரனாக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே அங்கு இந்த இடத்துல என்ன மூன்று ஆவி இந்த இடத்துல அங்கு பரிசுத்த ஆவியினுடைய திரித்துவம் இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியின் திரித்துவம். தேவன் இதை தான் உங்க வாழ்க்கையிலும் கூட செய்ய விரும்புறேன். எனவேதான் இந்த கேள்வியானது நீங்க இந்த நாள் உங்களுக்குள் கேட்க, தேவன் அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்குமா அல்லது அவருடைய பிள்ளைகளுக்காய்? இது ஆர்வத்துக்குரியது. தேவன் அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்குமா அல்லது அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமா? இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா, பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாகரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இங்கு பரிசுத்த ஆவியானவர் யாருக்காக இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது? யார் ஒருவர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை இந்த இடத்துல கைவிட்டு நான் தேவனோடு புது வாழ்க்கையை இந்த இடத்துல வாழ விரும்புகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுக்கிறவர்களுக்காக. மக்களே, என்னுடைய பழைய வாழ்க்கை இந்த இடத்துல போதும், என்னுடைய தவறுகள் போதும், என்னுடைய அழுக்கான வாழ்க்கை போதும், தேவனோடு கூட நான் இந்த புது வாழ்க்கையிலே பிரவேசிக்க விரும்புகிறேன். தேவனோடு கூட நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுடையவனாய் தேவனுடைய விருப்பத்திலே என் வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன். இங்கு தேவனுடைய வார்த்தை சொன்னது போல, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, இன்னொரு வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள, பாவங்களை கைவிட, தவறுகளை கைவிட, இனியும் இந்த பாவத்தை இனியும் இந்த தவறை நான் செய்ய போவதில்லை, இனி இந்த அழுக்கான வாழ்க்கையை நான் வாழ போறதில்லை, தேவனின் வாழ்க்கையை உமக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு நான் ஒப்படைக்கிறேன் இந்த தீர்மானத்தை யார் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன்
அவருடைய ஆவியை இந்த இடத்துல வாக்களிக்கிறார். தேவன் இன்றும் அதை செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் இந்த நாளும் அப்படியான பதில்களை தருகிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க எந்த பாவத்துல வாழறீங்க, நீங்க எந்த தவறுல வாழறீங்க, நீங்க எப்படியான அழுக்கான வாழ்க்கை உடையவரா இருக்கீங்க, நீங்க மோசமான நபராய் கூட இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா மனம் திரும்புதலோடு உங்க பழைய வாழ்க்கை விட்டு தேவனோட புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்தினீர்களானா தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார். அவர் வாக்களித்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக இந்த இடத்தில் பிரவேசிக்க முடியும். இதுதான் சரியாக இந்த நபருடைய வாழ்க்கைக்கு இந்த இடத்தில் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் இவர் வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல பிரவேசித்து இவருடைய வாழ்க்கையில் இந்த வித்தியாசத்தை இந்த இடத்தில் ஏற்படுத்தினார். தேவனுடைய ஆவி இதான் தேவன் உங்களுக்கும் செய்ய முடிய விரும்புகிறார். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியாக இந்த இடத்தில் நுழைந்தார். இவருடைய பாவங்கள், தவறுகள், அழுக்குகள் கழுவப்பட்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியில் இவர் எப்படியாக இடத்தில் நிரப்பப்பட்டு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராய் தன் வாழ்க்கையின் சாட்சியை பகிர்ந்து கொள்ளு. இங்கு இந்த தருணத்தை தேவன் எப்படி உருவாக்கினார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளும்படி இந்த சாட்சியை பாருங்கள். சாட்சி குறிப்பாடு இணைந்திருப்பேன். உங்களை தேவன் பலப்படுத்தும்படியா இந்த விசுவாசத்தினுடைய ஆவியிலே நாம் ஜெபிக்கும்படி தேவன் உங்களை வழிநடத்த இயேசு பெறாது பாருங்கள் சாட்சியை. எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமைத்தன்மை என்னுடைய முகத்திலே தெரிய ஆரம்பிச்சது. எனக்குள்ள ரொம்ப வலியா இருந்துச்சு. நிறைய விதமான வெறுப்புணர்ச்சி, உறவுகளில் எனக்கு ஏற்பட்ட பிரிவு, இது எல்லாமே என்னை மற்றவங்களை கை காட்டி கூப்பிட ஒரு பொண்ணா மாத்துச்சு. எனக்குள்ள இருந்த அந்த வெறுப்புணர்ச்சி, எனக்குள்ளாக இருந்த அந்த பெரிய வலி, நான் தீர்மானிச்சேன் என்னை நான் முழுமையாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்த போகிறேன்னு. இந்த உலகத்தினுடைய விபச்சாரத்தில் இந்த இடத்துல நான் வந்து மற்றவங்களை கை காட்டி கூப்பிடுற ஒரு பெண்ணாக மாறிட்டேன். என்னுடைய நண்பர்களை பயன்படுத்தி இதை நான் செய்வேன். குடிக்க ஆரம்பித்தேன். போதைப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் கெட்ட பழக்கத்துக்காக தான் விபச்சாரம் செய்வேன். அந்த பொருள் பெறுவதற்காக தான் நான் விபச்சாரம் செய்வேன். இங்கே நான் 2 விதமான தற்கொலை முயற்சிக்கு என்னை நான் ஈடுபடுத்தினேன். நான் இழந்த உடனே நான் வேகமாக என்னை அடிச்சுப்பேன். என்னுடைய முகத்திலேயே நான் அடிச்சுப்பேன், இல்லைனா இடிச்சுப்பேன். என்னுடைய முடியை பிடிச்சி நானே இழுத்துப்பேன். சாவறதுக்கு கூட நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சேன். பிசாசு கூட என்னை கண்டிப்பாக விரும்ப மாட்டான், அவனோட என்னை கொண்டு செல்ல. நான் பாத்ரூமில் இருக்கும்போது அழுவேன், தனியாக இருக்கும்போது தான் அழுவேன், விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழுவேன். எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாகவே தெரியல அந்த நேரம். அப்போ தான் நான் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். பிற்பாடு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற எல்லா சோப்பையும் எடுத்து நான் குளிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன், ரொம்ப அழுக்காக இருக்கேன், அழுக்காக இருக்கிறது போல் உணர்றேன். எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு புழுதியில் நான் போய் படுத்து எந்திரிக்கும்போது அந்த புழுதி உடம்ப விட்டு போகாமல் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் உணர்ந்தேன். ரொம்ப மோசமான விஷயம். நான் அழுக்காக இருக்கிறது போல் உணர்ந்தேன். அந்த நேரமானது யாராச்சும் வந்து என்னை குத்தி கொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். அப்போது ஒரு நேரம் வந்துச்சு. என்னுடைய முன்னாள் கணவர் விபச்சாரம் செய்கிற இடத்தினுடைய முதலாளியாக இருந்தார். நான் நினச்சேன், அந்த நேரமானது எனக்கு சமாதானம் வரணும், நான் இனிமேலும் பிரச்சனையோடு இருக்க போகிறதில்ல. அந்த நேரம் எனக்கு மோசமாக இருந்துச்சு தவிர சரியாகலை. ஏன்னா அந்த உறவு, முன்னாடி இருந்த அந்த உறவு, நான் அதில் செதைச்சு போயிட்டேன். அவரோடு இருந்த அந்த உறவு, என்னால் யாரையும் அன்பு செய்ய முடியல, என்னால் யாரையும் பார்க்க முடியல, யாரும் என்னை அன்பு செய்யலை. என்னுடைய 26 வயசில் உலகத்தின் வழியில் போயிட்டேன். உலகத்தின் வழியில் போயிட்டு இந்த மாதிரி மாற ஆரம்பித்தேன். இந்த மாதிரி உடல் பயிற்சி செஞ்சு என்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக. இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமையை மறைக்கிறதுக்காக. என்னுடைய உடம்பை நான் ஃபிட்டாக மாற்றிக்கிட்டேன். என்னுடைய அம்மா கேட்டாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் செய்கிற, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நான் அதை சொல்ல விரும்பலை. எனக்குள்ளே இருந்த அந்த வெறுமையை நான் மறைக்க தான் நினச்சேன். அந்த நேரமானது நான் பயன்படுத்தின பொருட்கள் ரொம்ப ஆபத்தான பொருட்கள். நான் ஸ்டெராய்டை பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என் உடம்பை நான் ஃபிட் ஆகிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்காக ஒரு மனுஷன் இங்கே இருக்காரு. அவர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார். என்னுடைய பேர் டானின் மோலின். நான் வந்து உடல் பயிற்சியை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆள். இவங்க என்னை அழைச்சாங்க அவங்களுடைய உடலுக்கு நான் உடல் பயிற்சி கொடுக்க.
அந்த நேரம் நிறைய இவங்க ஆஸ்ட்ராய்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய உடலை இன்னும் அதிகமாக ஏற்றுறதுக்காக. அது மட்டும் இல்லை, இவங்க நிறைய விதமான போதைப் பொருட்களோட பயன்படுத்தினாங்க. நான் என்னை கண்ணாடியில் பார்க்கும்போது நான் நினச்சிருக்கேன், இது நான் கிடையாது கண்டிப்பாக. விபச்சாரம் என்னை நிரப்பல, நான் செய்த உடற்பயிற்சியும் என்னை நிரப்பல, எதுவுமே என்னை நிரப்பல. அதுக்கு பதிலாக என்னுடைய யோசனையில் எப்போவுமே ஒரு குரல் கேட்டுகிட்டே இருந்துச்சு, பஸ்ஸுலேருந்து விழுந்துரு, ட்ரெயின்லேருந்து மேலே இறங்கி விழுந்துரு, கீழேருந்து குதிச்சிடு, உனக்குள்ளே சமாதானம் வரும், நீ இறந்துட்டனா. ஏன்னா எனக்குள்ளே சமாதானம் இல்லை. ஏன்னா என்னுடைய எண்ணத்தில் எப்பொழுதுமே ஒரு இரைச்சலானது கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் வெளியில் நிற்கும்போது சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. நீங்கள் உண்மையாகவே என்னை அன்பு செய்கிறீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. என்னுடைய கதையை மாற்றுங்க. அப்போ அந்த நேரம் ஏறக்குறைய 10 வருஷமாக நான் ஆண்டவர்கிட்ட பேசவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட பேசவே விரும்பலை. ஏன்னா நான் ஆண்டவருக்கு மேலே தப்பு சொல்லணும்னு விரும்பலை. நான் நம்புகிறேன், நான் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நான் அந்த நேரம் செஞ்ச ஜெபத்தை தேவன் கேட்டிருக்காரு. எனக்கு உடல் பயிற்சி சொல்லி கொடுத்த அந்த டேனியல் கொஞ்ச நாளாக காணாமல் போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள் பிற்பாடு நான் திரும்பி அவரை பார்த்தேன். அவர் வித்தியாசமாக இருந்தார். அவர் உண்மையாகவே வித்தியாசமாக தெரிஞ்சார். அப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னார், ஆலயத்தில் கெட்ட பழக்கங்களை விடுவதற்கான கூட்டங்களை நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஆர்வம் வந்தது, நானும் போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு. நான் வெளியே வந்து போதையிலிருந்து, கெட்ட பழக்கங்களிலிருந்து, இல்லை சகவாசங்களிலிருந்து, இல்லை ஆசைகள்லேருந்து ஜெயிச்சவங்கள நான் பார்த்தேன். ஆனால் சந்தேகங்கள்லேருந்து ஜெயிச்சவங்கள நான் பார்க்கல. ஏன்னா எனக்குள்ளே இருந்த சந்தேகம் என்னுடைய உணர்ச்சிக்குள்ளே இருக்கிற சந்தேகமாக இருந்துச்சு. அதனால் நான் பார்க்கல. உதாரணமாக பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபிச்சு என்னை விடுதலை செய்யும்போது நான் நம்பினேன், விடுதலை ஆகிட்டேன். ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளும்போது என்னுடைய உடம்புல ஏதாச்சும் வித்தியாசமாக நடந்துடுச்சுன்னா உடனே எனக்கு சந்தேகம் வரும், நான் இன்னும் முழுமையாக விடுதலை ஆகலைன்னு. அப்படி ஒரு சந்தேகம் என்னால் ஜெயிக்க முடியலை. உண்மையாகவே அந்த சந்தேகத்தை என்னால் ஜெயிக்க முடியலை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுபடியும் பிசாசு என்னுடைய வாழ்க்கையை அழிக்க பார்த்தான். நிறைய வாட்டி நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 5 தடவை நான் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்தால் என்னுடைய பிரச்சனையிலிருந்தோ என்னுடைய சந்தேகத்திலிருந்தோ ஜெயிக்க முடியும்னு நினச்சேன். இதுதான் நான் நினச்சேன். இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஜெயிக்க முடியும்னு நினச்சேன். என்னால் கட்டுப்படுத்த முடியாத அந்த உணர்ச்சியிலிருந்து ஜெயிச்சேன். ஏன் இந்த சந்தேகம் எனக்குள்ளாக தொடர்ந்து அதிகமாக இருந்துச்சு? முன்பு நான் ஆலயத்தில் இருக்கும் பொழுது போதகருடைய மகளாக இருந்தேன். நான் அந்த இடத்துலேருந்து எல்லாமே உணர்ச்சியால் தான் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். நான் ஆண்டவரை உணர்றேன், இங்கே உணர்றேன், நான் பரிசுத்தாவியை உணர்றேன். ஏன் நான் பரிசுத்தாவியை உணர்ந்தேனா? ஏன்னா நான் உணர்ச்சியில் இருந்தேன். ஆனால் பரிசுத்தாவிக்கும் உணர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. பரிசுத்தாவி வந்து உறுதியானவர். அதனால தான் என்னுடைய விடுதலை ரொம்ப காலதாமதமாச்சு. நான் கொஞ்ச நேரம் விடுதலை ஆன மாதிரி உணர்வேன். சந்தேகம் வரும். பிசாசுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். திரும்பி வந்து யாராவது வந்து என்கிட்ட பேசுவாங்க. இது எத்தனை தடவை நடந்துச்சு தெரியுமா? போதகர் வந்து பேசியிருக்காரு. போதகர் மனைவி வந்து பேசியிருக்காங்க. அவங்க ஏன் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க? ஏன்னா எனக்கு அவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட போதகர் 1 மணி நேரம் பேசினா கூட எனக்கு அது உதவி செய்த மாதிரி இருக்காது. ஏன்னா இன்னும் அந்த உணர்ச்சியானது எனக்குள்ள இருந்தது. நான் அந்த நேரம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இல்லை, நான் விபச்சாரம் செய்யல, இல்லை, எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன் நான். இருந்தாலும் எனக்குள்ள அந்த சந்தேகம் இருந்துச்சு. எப்போ இது மாற ஆரம்பிச்சுது? நான் எப்போ தீர்மானம் எடுத்தனோ இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நான் ஒரு தியாகம் செஞ்சேன். நான் என்னுடைய எல்லாத்தோட நான் பீடத்தின் மேலே ஏறினேன். நான் பீடத்து மேலே ஏறினதுக்கப்புறம் சொன்னேன், ஆண்டவரே இதுக்கு மேலே நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் பீடத்து மேலே ஏறியிருக்கேன், என்னுடைய தியாகத்தை செஞ்சுருக்கேன், நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நான் இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன். நான் பீடத்தின் மேலே ஏறின தியாகம் செய்ய உண்மையான தியாகம். நான் ஆண்டவர்கிட்ட இப்படி சொன்னேன், ஒன்று என்னை விடுதலையாக்குங்க, இல்லைன்னா என்னை உலகத்துக்கு கொடுத்துடுங்க. நான் இனிமேல் உணர மாட்டேன், உணர்ச்சி வசம் மூலமாக உங்களை தேட மாட்டேன். எனக்கு பரிசுத்தாவி வேணும். இனிமேலும் நான் ஆலயத்தில் உட்காந்துட்டு போகிற ஒரு நபராக நான் இருக்க மாட்டேன். அந்த நேரமானது கடைசியான நேரமாக இருந்தது. பிசாசு என்னுடைய எண்ணத்தை திருட முடியல. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய தலையின் மீதாக கரங்களை வைத்து
பரிசுத்தாவி அறிக்கையிடும் பொழுது நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். அந்த நேரமானது நான் எதையும் உணரல. அதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது. தேவனே, உங்களை நான் உணர்ச்சியோட தேட மாட்டேன். உம்முடைய பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள எனக்கு உறுதி தேவை. அவருடைய கரங்களை என்னுடைய தலையின் மீதாக வைக்கும்போது நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக பரிசுத்தாவி இருக்கின்ற அந்த உறுதி நான் கொண்டு வந்த உறுதியாய் இருந்தது. அது தேவனால கொண்டு வந்த உறுதி கிடையாது. அதுதான் எனக்கு வித்தியாசமா நடந்தது. என்னுடைய தலையின் மீதாக கரங்களை வைத்து அறிக்கையிட்டு நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்போது எனக்குள்ளாக தீர்மானம், முடிவு, பலன், தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு உறுதி. இந்த உறுதி நானே கொண்டு வந்ததில்ல. தேவன் எனக்காக கொடுத்த உறுதி. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த ஆலயத்துல இருந்தேன். எனக்குள்ளாக எப்போ பரிசுத்தாவி வரப்பட்டதோ, நான் உணர்ச்சியில பரிசுத்தாவி தேடாம எப்போ விசுவாசத்துல தேடி பெற்றுக்கொண்டேனோ, அப்போ எல்லாமே கட்டப்பட்டுச்சு. என்னுடைய சிந்தனையில சமாதானம் உண்டாச்சு. எனக்குள்ளாக இனிமேலும் எந்த விதமான மக்களை எதிர்த்து பிரச்சனை இருக்காது. வெறுப்புணர்ச்சி கிடையாது. இனிமேலும் அந்த வெறுமையானது எனக்கு கிடையாது. எல்லா கூட்டத்திலுமே நான் கலந்து கொண்டேன். இன்னைக்கு நாங்கள் இருவரும் திருமணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்கோம். மிக முக்கியமாக தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் மிக பலனா இருக்கிறா. எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஒரு தாயா இருக்காங்க, உண்மையான ஒரு தாயா, தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிற ஒரு தாயா. எல்லாத்துக்கும் மேல நன்றி, எங்களுடைய மகள் கூட பீடத்து மேல இருக்கா. நாங்க வணங்குற அதே தேவனை அவளும் வணங்கி கொண்டிருக்கா. நீ ரொம்ப அற்புதமான ஒரு தாய். என்னுடைய மகளுக்கு அற்புதமான மனைவி கூட. நான் உன்னை இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். நான் கூட உங்களை அன்பு செய்கிறேன். நான் உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவனிடத்துல நன்றி செலுத்துறேன். எதெல்லாம் தவறா இருக்கோ அதெல்லாம் தேவனால சரியாக்கப்படும். முன்னாடி இருந்தேன்னா இனிமேலும் அது நான் இல்லை. முன்னாடி இருந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? உலக ரீதியான வாழ்க்கையை விட்டு அவ மரித்து போனா. பின் இறக்கப்பட்ட ஒரு பெண். இப்போ இருக்கிற அந்த பெண் ஒரு புதிதான பெண். நான் உலகத்துக்கு இறந்த தேவனால் திரும்பியும் பிறக்கப்பட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் என் தேவாவியானவரே, இதோ உம்முடைய சர்வ வல்லமையான கரத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கை இந்த வழி நடத்தப்படச்சுமே தேவன். எல்லா தீங்குகளுக்கும், எல்லா பொறாமைகளுக்கும், அசுத்தங்களுக்கும் இடத்தில் விலக்கி என் தேவன் இவர் எந்த பாவத்தின் வாழ்க்கை இடத்தில் வாழ்கிறவராய் இருந்தாலும் மனம் திரும்புதலோடு யார் தன் பாவ வாழ்க்கை வெறுத்து உமக்கு முன் தன் வாழ்க்கையை ஒரு உண்மையான பலியாயுதத்தில் வைக்கிறார்களோ இந்த அந்த வாழ்க்கையை நீ சுத்தமாக்குகிறேன், நீர் கழுவுகிறேன். இதுதான் என் தேவனை எங்களுக்கு நீர் செய்த உதாரணத்தின் மூலம் கற்றுக் கொடுத்து எங்கள் பாவ வாழ்க்கையை கைவிட்டு உம்மோடு பரிசுத்தத்திலே நாங்கள் இதில் வாழும்படியாக தேவனின் ஆண்டவராக இயேசுவே ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்கு காண்பிக்கப்படுகிற இந்த சாட்சி ஆதாரமான இடத்தில் இருக்கட்டும். இவர்கள் யார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இதுதான் என்னுடைய தலையெழுத்து, இதுதான் என்னுடைய விதி, நான் இப்படியாக தான் இருந்தாக வேண்டும், நான் மாறினால் மட்டும் என்ன ஆக போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இது எல்லா மக்களுக்கும் உதவி செய்யும் தெய்வாவியானவரே. இவருடைய பாவங்கள், இவருடைய தவறுகள், இவருடைய அழுக்கை, இவருடைய துன்மார்க்கமான வழிகளை விட்டு உம்முடைய பரிசுத்தத்தின் வழிகளை இவர் வாழ்க்கை இந்த வழி நடத்தப்படும்படி இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வழிகளை, இந்த மக்களுடைய எண்ணங்களை உம் கைகளில் ஒப்படைக்கிறேன். வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்றேன் உதவி செய்யும் பரிசுத்தாவியானவரே. இந்த மக்கள் உம் பெயரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் மாற என் தேவனானவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்த மக்களே, தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கா? அவர் உதவி செய்ய நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையின் உட்புறத்திலிருந்து வெளிப்புறம் வரை மாற்றத்தை உருவாக்கும்படி இந்த நாள் பல மக்கள் இந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொண்டது போல தேவன் உங்களுக்கு வாய்ப்பு தர நாளை இதே விசுவாசத்தில் இணைந்திருக்காம். தேவன் உங்களது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பெயராலே